गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुंदराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यध्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। சத்குரு மகாராஜ் கி ஜெய். இன்னைக்கு சிவானந்த லஹரி அப்படின்ற கிரந்தத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த சிவானந்த லஹரியை ஆதிசங்கர பகவத் பாதால் 100 ஸ்லோகங்களாக நமக்கு அழகாக தொகுத்து கொடுத்துருக்கா. பரமேஸ்வரனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தியையும் பரமேஸ்வரனிடத்தில் பக்தி செஞ்ச பக்தர்கள் பற்றின விஷயத்தையும் இதில் அழகாக நமக்கு எடுத்து கொடுக்குறா. இதில் 63வது ஸ்லோகத்தில் கண்ணப்ப நாயனார் அப்படின்ற பரம பக்தரோடைய ஒரு கதையை அழகான ஒரு ஸ்லோகத்தில் இங்கே ஆச்சாரியால் நமக்கு எடுத்து கொடுக்குறா. இந்த 100 ஸ்லோகங்கள் கொண்ட சிவானந்த லஹரியில் பார்த்தோம் அப்படின்னுட்டா ஆச்சாரியால் குறிப்பிடக்கூடிய 63 நாயன்மார்கள் இருக்கா. ஆனால் இதில் ஆச்சாரியால் கண்ணப்ப நாயனார் அப்படின்ற நாயன்மாரை மட்டும்தான் இந்த கிரந்தத்தில் குறிப்பிடுறா. அதுவும் 2வதாக ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னுட்டா 63 நாயன்மார்கள் அப்படின்றது பிரசித்தம் இல்லையா. அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு நம்பரையும் நம்ம பார்த்தோம்னா 63வது ஸ்லோகத்தில் வருது. அதுவும் ஆச்சாரியால் அதை 63 நாயன்மார்களோட ஒப்பிடுறதுனால இந்த ஸ்லோகத்தில் பண்ணியிருக்காரோ அப்படின்றதையும் காட்டுறது, தோண வைக்கிறது. அழகான இந்த ஸ்லோகம். மார்காவர்த்தித பாதுகா பசுபதேஹே அங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டூஷாம்புநிஷேச்சனம் புரரிபோஹோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷிதமாம்சசேஷகவலம் நவ்யோபஹாராயதே பக்திஹ கிம் ந கரோதி அஹோ வனச்சரஹ பக்தாவதம்சாயதே. அழகாக சொல்கிறா, பக்திஹ கிம் ந கரோதி. பக்தி அப்படின்றத என்னதான் பண்ணாது. இந்த பக்தி எவ்வளோ உயர்ந்த ஒரு விஷயம். ஏன்னா பகவானை சுலபமாக வசப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம், ஒரு வழி என்ன அப்படின்னுட்டா பக்தி தான். பகவானுமே பகவத்கீதையில் சொல்கிறதே, நாகம் வேதே ந தபசா ந தானேன ந ச இஜ்ஜயா ஷக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திரஷ்டவானசி மாம்யதா பக்தியாத்வம் அனன்யா சக்யா. என்னிடத்தில் காட்டக்கூடிய அனன்ய பக்திக்கு நான் சுலபமாக கிடச்சிடுறேன், சுலபமாக நான் வசமாயிடுறேன் அப்படின்னு தான் சொல்கிறான். அதுலேயும் 2வதாக சொல்லும் பொழுது மற்ற சாதனைகளை இந்த இடத்துல பகவான் விளக்கிறான். நாகம் வேதைர் ந தபசா ந தானேன ந ச இஜ்ஜயா. மற்ற மார்க்கங்கள் எல்லாம் விளக்கி பக்திக்கு தான் நான் மிகவும் சுலபன் அப்படின்றத அழகா கீதையில் சொல்றதையே இங்கே ஆச்சாரியாலும் காட்டுறா. பக்திஹி கிம் ந கரோதி. பக்தி என்னதான் பண்ணாது. எவ்வளோ உயர்ந்த விஷயமாச்சு அந்த பக்தி. என்னதான் பண்ணாது அப்படின்ட்டு அந்த பக்தி என்ன பண்ணிடுத்து அப்படின்றத சொல்லணும் இல்லையா. அதை சொல்றதுக்கு கண்ணப்ப நாயனாரோடைய அந்த கதையை எடுத்து ஆரம்பிக்கிறார். திண்ணன் அப்படின்னு அவருக்கு பெயர். காட்டில் வேட்டையாடக்கூடிய ஒரு வம்சத்தில் பிறந்தவர். ஒரு சந்தர்ப்பம் காட்டில் வேட்டையாட போகும்பொழுது அங்கே தனியாக இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை அந்த காட்டில் பார்க்கிறார். இந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனேயே அவருக்கு அந்த சிவன் மேல அலாதியான ஒரு பற்று ஏற்படுறது. அந்த சிவனுக்கு தாம் பூஜை பண்ணணும், தான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும், தான் சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஏன்னா அவர் கோவிலில் பார்த்துருப்பாரா இருக்கும், இந்த மாதிரி பூஜை பண்ணுறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாரா இருக்கும். அந்த மாதிரி தான் உடனே காட்டில் தனியாக இருக்கிற பரமேஸ்வரனாக தானே இருக்க, அந்த லிங்கத்துக்கு தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த பரமேஸ்வரனுக்கு குடுமித்தேவர் அப்படின்னு பெயர். அவர் பார்த்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னுட்டா முதல்ல அபிஷேகம் பண்ணுவா இல்லையா. காட்டில் தானே இருக்கார், அபிஷேகம் எப்படி பண்ணணும், அதற்கு என்ன விதிமுறை, அதுக்கு எப்படோ தீர்த்தம் எடுத்துக்கணும், எதில் அபிஷேகம் பண்ணணும், அதற்கு என்ன மந்திரங்கள் சொல்லணும், அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லையே.
இவர் தெரியாத ஒரு வம்சத்தில் பிறந்தவராக தான் அவர் இருக்கார். அப்படி இருக்கிறதே என்ன பண்ணுறார் அப்படின்னுட்டா இங்கே அழகாக சொல்கிறார், கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரி போஹோ திவ்யாபிஷேகாயதே. நேராக அங்கே கிடுகிடுன்னு ஓடுறாராம். பக்கத்தில் ஒரு குட்டை, ஒரு தீர்த்தம் இருக்கிற ஒரு இடம் இருக்குது. கிடுகிடுன்னு போகிறார். அவர் இடத்துல ஒரு சொம்பு இல்லை, அவர் இடத்துல ஒரு பாத்திரம் இல்லை. உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னுட்டா கண்டூஷாம்பு நிஷேச்சனம். நேராக போய் அந்த தீர்த்தத்தில் போய் வாயை வைக்கிறார். வாயை வச்சு தன்னுடைய வாயிலேயே அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வரார். கண்டு ஷாம்பு கொப்பளிக்கிறதுக்காக எடுக்கிற தீர்த்தம் அப்படிங்கிறார். இதுவும் என்ன பவித்திரமான தீர்த்தமா இல்லையாம், நம்ம வாய் கொப்பளிக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு தீர்த்தமாம். அதை வாயில எடுத்துட்டு கிடுகிடுன்னு ஓடி வரார். கண்டு ஷாம்பு நிஷேச்சனம். அதை என்ன பண்றார் அப்படின்னுட்டா அந்த சிவலிங்கத்துல மேல வந்து தன்னுடைய வாயினால துப்பறாம். வாயினால் இப்படி துப்புறாரே, அவருடைய எச்சல் பட்ட ஒரு தீர்த்தமா இருக்கே, அது சுத்தமான தீர்த்தமானு தெரியலையே, அதுவும் இவர் வாயினால் எடுத்துன்னு வராரே. நமக்கு எப்படியெல்லாம் அழகா வேத மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த தீர்த்தத்தை அந்த வேத மந்திரங்கள்னால அதை சுத்தி பண்ணி அதை அபிஷேகம் பண்ணுவாளே கோவில்கள்லாம் அப்படின்னு பரமேஸ்வரன் பார்க்கலையாம். அதை அவர் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்ட்டா திவ்யா அபிஷேகாயதே. தனக்கு திவ்யமான ஒரு அபிஷேகம்னு அதை நினைச்சுக்கிறாராம். கண்டு ஷாம்பு நிஷேச்சனம் புரரி போஹோ திவ்யாபிஷேகாயதே. அப்புறம் அந்த திண்ணனுக்கு தோன்றதுதான், நம்ம ஏதாவது ஒரு ஆகாரம் இந்த பரமேஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணணுமே, அவருக்கு கொடுக்கணுமே. அவருக்கு பசிக்கும் இல்லையா? நான் இப்போ தானே ஸ்நானம் பண்ணியிருக்கார், குளிச்சுட்டு வந்த உடனே அவருக்கு பசிக்குமே அப்படின்னோடனே என்ன பண்ணுறார் அப்படின்னுட்டா பரமேஸ்வரனுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும், அவருக்கு என்ன பிடிக்கும், எது கொடுத்தா அவர் விரும்பி சாப்பிடுவார், எப்படி நைவேத்தியம் பண்ணணும், அதெல்லாம் அவருக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் கிடுகிடுன்னு என்ன பண்ணார் அப்படின்னுட்டா அங்கே இங்கே சுற்றி பார்த்தார். அங்கே ஒரு காற்று பன்றி அப்படி ஓடின்றது தான். உடனே தன்னுடைய வில்லும் அம்பும் எடுத்துட்டார். அதை துரத்தின்றே ஓடினார். அதை போய் அந்த அம்புனால் அடித்தார். அந்த பன்னியை கொண்டு வந்து அதை அக்னியில் ஸ்புட்டம் பண்ணி அதை சமைச்சு அதை சமர்ப்பிக்க வராராம். கிஞ்சித்து அதில் ஒரு பீஸ், அதில் ஒரு பகுதியை எடுத்துட்டு பன்னி மாம்சத்தை எடுத்துட்டு வராராம். கிஞ்சித் கொஞ்சமாக எடுத்துட்டு வரார், அந்த பரமேஸ்வரன் சாப்பிட்ற அளவுக்கு. எப்பேற்பட்டது அப்படின்னுட்டா அது சரியாக சமைக்கப்பட்டிருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நிவேதனம் பண்ணுறதேவே ரொம்ப பவ்யமாக, அதை ஒரு மடியாக அதை அந்த நைவேத்தியத்தை நம்ம பார்த்துடாமல், யாரும் பார்த்துடாமல், அதனுடைய ஒரு வாசனை யாருக்கும் தெரிஞ்சிடாமல், நம்ம மூக்கெல்லாம் வாயெல்லாம் கட்டிண்டு அதை மூடிண்டு அப்படி எடுத்துன்னு வர்றது தான் வழக்கம். ஆனால் இது எப்படி இருக்குன்னு அவர் பார்க்கணும் இல்லையா? அது எப்படி இருக்குன்னு பார்க்குற நிவேத்தியத்தை அப்படி பார்க்குற பழக்கம் கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. ஏன்னா நல்லா அழகாக அது நல்லா சமைக்கப்பட்ட மாம்சமாக நம்ம நைவேத்தியம் பண்ணணுமே அப்படின்னு அதை எடுத்துட்டு வர. என்னன்னா கிஞ்சித்து பக்ஷித்தை அதை ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்க்குற. மாம்சத்தையே நம்ம நைவேத்தியம் பண்ணுறது அப்படின்றதும் வழக்கத்தில் கிடையாது. அதுவும் அந்த நிவேதனத்தை நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கொடுக்கறது அப்படின்றதும் வழக்கம் கிடையாது. ஆனால் ரெடியுமே பண்ணுற மாம்சத்தை எடுத்துன்னு வந்து அதை ஒரு வாட்டி பக்ஷணம் பண்ணி கிஞ்சித் பக்ஷித மாம்ச சேஷ கபலம். இப்போ இவர் சாப்பிட்டுட்டார் அப்படின்றதுனாலே இது சேஷம் ஆயிடுது இல்லையா? வேற ஒருத்தருனுடைய அந்த பியூரிட்டி அதில் குறைஞ்சிடும் இல்லையா? இந்த சுத்தம் அதில் குறைஞ்சிடும் இல்லையா? அப்படி இருக்கிறதே பக்ஷித மாம்ச சேஷ கவலம், சேஷமான மீதியான தான் சாப்பிட்ட மீதிய முதல்ல பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி பெருமாளுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது அப்படின்றது. அது வரைக்கும் அது சாதம், பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டோம்னா அது பிரசாதம் அப்படின்னு ஆயிடுறது இல்லையா? ஆனால் இங்கே அது முதல்ல பெருமாளுக்கு காட்டிட்டு சுவாமிக்கு காட்டிட்டு அதை நம்ம சாப்பிட்றது அப்படின்றது தானே வழக்கம். ஆனால் இங்கே என்னன்னா பக்ஷித சேஷ மாம்ச, இதை இந்த தின்னன் சாப்பிட்டு பார்த்துட்டு சரியா இது சமைக்கப்பட்டிருக்கு, இது சரியா இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்து பரமேஸ்வரண்டத்தில் சமைக்கிறாராம். இதை அவர் எச்சல்னு பார்க்கலையாம், சேஷம்னு பார்க்கலையாம், அதை மாம்சம்னு பார்க்கலையாம். நவ்யோபஹாராயதே. நவ்ய அப்படின்ட்டா புதுசுன்னு அர்த்தம். சாப்பிட்டது தானே இது, பழசு தானே இது, மாம்சம் தானே இது அப்படின்னு பார்க்கலையாம். நவ்யோபஹாராயதே, புதுசாக நல்ல பக்தி ஸ்ரத்தையோட நல்லா மடி ஆச்சாரத்தோட சமைக்கப்பட்ட ஒரு ஆகாரம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துக்கிறாராம். நவ்யோபஹாராயதே,
அதனால் கேட்குறார், பக்திஹி கிம் ந கரோதி. அந்த கண்ணப்பனுக்கு அந்த பரமேஸ்வரனிடத்துல அந்த பக்தியை பார்த்து அந்த பக்திக்கு பகவான் வசமாவான் அப்படின்றது நாராயணா இருந்தாலும் அப்படிதான், பரமேஸ்வரனா இருந்தாலும் அப்படிதான். பக்திக்கு தெய்வம் சுலபம். அதனால் பக்திஹி கிம் ந கரோதி. இதெல்லாம் மற்ற மார்க்கங்கள்லையோ இல்லை மற்ற ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்ட்டா இதற்கெல்லாம் வழி இருக்கானா, இதற்கெல்லாம் ஆக்ஷேபம் வந்துடும். ஆனால் பக்தி அப்படின்னு வரத்தே, பக்தி அந்த ஹிருதயத்தை தான் பார்ப்பார் பகவான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் பக்தி கிம் ந கரோதி. மேலே இன்னொன்று சொல்கிறார், என்ன அப்படின்னுட்டா, இந்த மாதிரி அவர் சமர்ப்பிச்சுட்டு அன்னைக்கு கிளம்பிட்டார் கண்ணப்பர். மறுநாள் காத்தால அந்த பரமேஸ்வரன் அந்த லிங்கத்துக்கு யார் வந்து பூஜை பண்ணுவாளோ அவர் வந்து பார்க்கிறார். அங்கே பார்த்தா எச்ச துப்பின தீர்த்தங்கள் ஜலங்கள்லாம் அங்கே மேலே பரமேஸ்வரன் மேலே இருக்குது. அங்கே நிவேதனம் பண்ண அந்த மாம்சத்தினுடைய துண்டுகள்லாம் அந்த இடத்துல கிடக்கு. அதெல்லாம் அவர் பார்த்தோடனே அவருக்கு ரொம்ப அது ஏற்கக்கூடியதா இல்லை. உடனே அதெல்லாம் சுத்தம் பண்ணி அவர் எப்போதும் பூஜை பண்ணும்படி பூஜை பண்ணார். திருப்பி மறுநாள் அன்னைக்கு சாயங்காலம் கண்ணப்பர் வரார். அவர் வந்து அவருடைய விதத்தில் பூஜை பண்ணிட்டு போகிறார். இந்த மாதிரி ஒரு 4-5 நாள் ஆகிறது. அப்போது அந்த ரெகுலராக பூஜை பண்ண வர அந்த சிவாச்சாரியார் என்ன இந்த மாதிரி நடந்துருக்கே அப்படின்னு பார்க்கறதே அன்னைக்கு அவருக்கு ஆகாசத்துலேருந்து ஒரு அசரீரி கேட்கிறது. பரமேஸ்வரனுக்கு அந்த திண்ணனுடைய பக்தி எப்பேற்பட்டது அப்படின்றத லோகத்துக்கு பிரகடனம் பண்ணணும், காட்டணுன்ற ஆசையாம். அதனால் ஆகாசத்துலேருந்து ஒரு அசரீரி கேட்க அவருக்கு கேட்கறது, கொஞ்சம் பொறுத்து இருந்து மறைஞ்சிருந்து அதை பார்க்கவும் அப்படின்னு கேட்கறதான். நீங்கள் ஒளிஞ்சு நின்று பார்க்கிறார். திண்ணன் வழக்கம் போல வரார். வந்து பரமேஸ்வரனுக்கு முன்னாடி உட்காந்துக்கிறார். பரமேஸ்வரன் அப்படி கட்டிக்கிறார். அப்படி உட்காந்துட்டு இருக்கிறதே என்ன ஆறுது அப்படின்னுட்டா, பரமேஸ்வரனுடைய ஒரு கண்ணுலேருந்து ரத்தம் வெளியில் வருது. ரத்தம் எப்படி வெளியில் வருதே அப்படின்னோடனே அந்த பக்தன் துடிச்சு போயிட்டான். உடனே திண்ணன் பார்க்குறார். அவருக்கு மேனி எல்லாம் நடுங்கிறது. என்னடா இது, பரமேஸ்வரனுடைய கண்ணுலேருந்து இப்படி ரத்தம் வருதே அப்படின்னு பார்த்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே பார்த்தார். நமக்கு கண்ணு இருக்கே, நம்மளுடைய கண்ணை எடுத்து அந்த பரமேஸ்வரனுக்கு வச்சுடலாமே அப்படின்னு டக்குன்னு தன்னுடைய அம்புரா தூணியில் இருக்கிற ஒரு அம்பை எடுத்த, தன்னுடைய கண்ணை எடுத்த, அதை அப்படியே அந்த பரமேஸ்வரனுக்கு வச்சுட்டார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அப்படியே பார்க்கிறார். ஒரு கண்ணு தானே, இப்போ ஒரு கண்ணுனால அந்த பரமேஸ்வரனை பார்த்து ஆனந்தப்படுறார். திடீர்னு பார்த்தா இன்னொரு கண்ணுலேருந்தும் ரத்தம் வர ஆரம்பிக்கிறது. இன்னொரு கண்ணுலேருந்தும் ரத்தம் வருதே. அவர் திண்ணர் நினைக்கிறார், என்ன அப்படின்னுட்டா, இப்போ 2வது கண்ணை எடுத்து வச்சா நமக்கு கண்ணு போயிடுமே அப்படின்றது அவருடைய ஒரு கவலை இல்லை. இங்கே இப்போ இந்த 2வது கண்ணையும் எடுத்தால் முழுக்க பார்வை போயிடும் தான். இப்போ 2வது கண்ணை எடுத்துட்டோம் அப்படின்னுட்டா அந்த பரமேஸ்வரனுடைய அந்த லிங்கத்துக்கு இருக்கிற 2வது கண் எங்கன்னு நமக்கு தெரியாமல் போயிடுமே அப்படின்றதுனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சார். கண்ணை கொடுக்கறதுல ரெடி தான், அவ தயாராக தான் இருக்க. ஆனால் எந்த இடத்துல அந்த கண்ணை வைக்கணும் இல்லையா, அந்த வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னுட்டா, அடையாளமாக தன்னுடைய காலை தூக்கி அந்த நெத்தியினுடைய நடுவில் அங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறாராம். அதை சொல்கிறார், மார்காவர்த்தித பாதுகா பசுபதேஹே அங்கஸ்ய கூர்ச்சாயதே. ஒரு இண்டிகேஷனாக என்ன வச்சுக்கிறார் அப்படின்னுட்டா, தன்னுடைய காலை கொண்டு வைக்கிறார். அந்த காலில் அவர் போட்டிருக்கக்கூடிய செருப்பு இருக்கு. அதனால் மார்காவர்த்தித, வழியில் எங்கெல்லாமோ நடந்து வந்திருப்பார் இல்லையா, அந்த செருப்பை என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொண்டு வந்து தன்னுடைய நெத்தி போட்டுக்கு நடுவில் கொண்டு வந்து வச்சுக்கிற. இந்த பக்கம் அந்த கண்ணை வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக மார்காவர்த்தித பாதுகா, அவனுடைய திருவடியில் போட்டுக்கக்கூடிய அந்த பாதுகைகளாம். அதில் மார்காவர்த்தித பாதுகா, பாதுகை அப்படின்றது நம்ம பகவானுக்கு பாதுகைகள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்னன்னா அது பகவானோட ஒரு சம்பந்தப்பட்டுட்டதா போயிட்டதுனால இவருடைய ஒரு தன்னுடைய பாதரட்சையையும் பாதுகா அப்படின்னு சொல்றார். மார்காவர்த்தித பாதுகா பசுபதேஹே அங்கஸ்ய கூர்ச்சாயதே. கொண்டு வந்து மடியில் வச்ச இந்த 2வது கண்ணை பொழக்கிறதுக்கு போகிற அந்த சந்தர்ப்பமாக அப்படி பரமேஸ்வரன் அவருக்கு முன்னாடி பிரகாசமாகி சொல்கிறார், கண்ணப்பா நிற்க அப்படிங்கிறார். அப்பனுக்கு கண் கொடுத்தவன் அப்படின்றதுனால கண்ணப்பன் அப்படின்னு அங்கே பரமேஸ்வரன் கூப்பிட அன்று முதல்லேருந்து தான் அவருக்கு கண்ணப்பர் அப்படின்னு பெயர். அதனால் தன்னுடைய பாதரட்சை, அதாவது செருப்பு போட்டுருந்த அந்த காலை, அந்த திருவடியை கொண்டு போய் பரமேஸ்வரனுடைய மேலே வச்சாரே, அதை ஏற்றுக்கிறாரே பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் மார்காவர்த்தித பாதுகா பசுபதேஹே அங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரிபோஹோ திவ்யாபிஷேகாயதே
கிம்சித் பக்ஷித மாம்சசேஷ கவலம் நவ்யோபஹாராயதே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த கண்ணப்பர் அப்படின்றவருடைய ஆச்சரியமான பக்தி தான். அதனால சொல்கிற பக்திஹி கிம்ன கரோதி, பக்தி என்னதான் செய்யாது. அஹோ வனச்சரகா, காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வேடுவன் தின்னன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த பக்தி அவரை எந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சுடுத்து அப்படின்னுட்டா வனச்சரோ பக்தாவ தம்சாயதே. அஹா அஹோ ஆச்சரியம் அப்படிங்கிற பக்தாவ தம்சாயதே. காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வேடுவன் ஒரு உயர்ந்த பக்தனா, நாயன்மார்களில் ஒத்தரா ஆயாச்சே அப்படிங்கிறத அழகா இங்க நமக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் இந்த ஸ்லோகத்தில் எடுத்து காட்டுறார். பக்திஹி கிம் ந கரோதி அஹோ வனச்சரோ பக்தாவ தம்சாயதே. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. सर्वत्र गोविंद नाम संकीर्तनं. गोविंदा गोविंदा.